السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين يبيتون لربهم سجدا وقياما. وقال أيضا: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. وقال أيضا: عليكم بقيام الليل فإنه دأب الصالحين قبلكم وهو قربة إلى ربكم ومكفرات السيئات ومنهات للإثم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹுவின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு இன்னுயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாடக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய புனிதம் நிறைந்த ரமலானுடைய இந்த மாதத்திலே ஜும்ஆவினுடைய அமலுக்காக வேண்டி இங்கே குழுமி இருக்கிற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் அத்தனை பேர் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் வளங்கள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி பாகத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இன்றிலிருந்து கடைசி 10 தினங்கள் துவங்கி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் முதல் 20 தினங்களுக்கு உள்ள மதிப்புகளை விட, கண்ணியங்களை விட மிக அதிகமான கண்ணியங்கள் பெருமானாரால் கடைசி 10 தினங்களுக்கு புனித ரமலானுடைய மாதத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த விஷயம். புண்ணியமும் மகத்துவமும் விலை மதிக்க முடியாத வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கக்கூடிய நாட்களாக, கண்ணியமான நாட்களாக புனிதம் நிறைந்த ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையானதல்ல. எனவே கடைசி 10 தினங்களை மையப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சில உபதேசங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த உபதேசத்தை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு புயல் எச்சரிக்கை வழங்கப்பட்டால் எவ்வாறு எடுத்துக்கொள்வோமோ, அடுத்து உங்களுக்கு 24 மணி நேரத்திற்கு ஒரு புயல் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வாறு எடுத்துக்கொள்வோமோ, அடுத்து இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது, மகத்தானது ஒரு வாய்ப்பு என்ற ஒரு அறிவிப்பு வந்தால் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோமோ, பயணிகளின் கனிவான கவனத்திற்கு என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த பயணிகள் அது நம் சார்ந்த அறிவிப்பாக இருக்குமோ என்று காது கொடுத்து கேட்பது போல இந்த உபதேசங்கள் நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன என்பதை நினைவுபடுத்தி உங்களோடு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, கடைசி 10 தினங்கள் என்பது முன்னோர்கள் இந்த ரமலானுடைய கடைசி 10 தினங்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அறிஞர்கள் பல செய்திகளை குறிப்பிடும் பொழுது அபூ உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள்: கானு யுஅல்லமூன ஸலாத அஷ்ராத்தின், முன்னோர்கள் நல்லடியார்கள் 3 தினங்களையுமே மதிப்பிற்குரியதாகத்தான் கணித்தார்கள், அதனை கடித்தார்கள்.
மதிப்பிற்குரியதாகத்தான் பயன்படுத்தினார்கள். ஆனால் அதிலே சற்று வேறுபாடு இருந்தது. ரமலானுடைய கடைசி 10 தினங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். 3 10 தினங்களையுமே அவர்கள் முக்கியத்துவப்படுத்தினார்கள். இன்னொரு அறிஞருடைய கூற்று இப்படி இருக்கிறது, 3 10 தினங்களை, வெவ்வேறு 3 10 தினங்களை முன்னோர்கள் கண்ணியமானதாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே முதலாவது 10 அல் அஷ்ருல் அவ்வலி மினல் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்துடைய முதல் 10 தினங்கள். இரண்டாவது 10 அல் அஷ்ருல் அவ்வலி மின் துல்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவில் இருக்கக்கூடிய முதல் 10 தினங்கள். மூன்றாவது 10 அல் அஷ்ருல் அவாஹிரி மின் ரமலான், ரமலானுடைய மாதத்திலே வரக்கூடிய கடைசி 10 தினங்கள். இந்த 3 10களையும் வெவ்வேறு 10 தினங்களாக முன்னோர்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். அதனை அமல்களால் அலங்கரித்திருக்கிறார்கள், அதனை பொக்கிஷமாக கருதி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் முன்னோர்களுடைய செயல்பாடுகளாக அறிஞர்கள் நமக்கு எடுத்துக் கூறக்கூடிய செய்திகள். அப்ப இதை நாமும் உணர வேண்டும். நம்ம கடைசி 10 தினங்களிலே இருக்கிறோம். ரமதானுடைய இந்த கடைசி 10 தினம் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நாம் கருத வேண்டும். அதனை முதலில் கண்ணியப்படுத்துவதற்கு நாம் முனைய வேண்டும், உறுதி எடுக்க வேண்டும். இது முதலாவது செய்தி. இரண்டாவது, இந்த நாட்களில் அதிகப்படியான அமல்களிலே நாம் ஈடுபட வேண்டும். அதிகப்படியான அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே எப்படி செயல்பட்டார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபீ அஷ்ரில் அவாஸிரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, ரமலானுடைய முந்தைய 20 நாட்களிலே செயல்படாத விதத்தில் கடைசி 10 நாட்களிலே மிக அதிகமாக செயல்படுவார்கள். முதல் 20 நாட்களிலே அவர்களுடைய முயற்சிகள் குறைவாக இருந்தது என்றால் அதைவிட பன்மடங்கு அதிகமாக கடைசி 10 தினங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களுக்காக வேண்டி சிரமம் எடுத்துக் கொண்டார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். மற்றொரு ஹதீஸ் இப்படி இருக்கிறது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமை இப்படி இருந்தது, இதா தഖல அஷ்ருல் அவாகிர், ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் வந்துவிட்டால் ஷத்த மிஹ்ஸரஹு, தங்களுடைய கீழாடையை இறுக கட்டிக் கொள்வார்கள். வ அஹ்யா லைலஹு, இரவை ஹயாத்தாக்குவார்கள். வ அய்யதா அஹ்லஹு, தங்களுடைய குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவார்கள், கண் விழிக்க செய்வார்கள். இது பெருமானாருடைய வழமையாக இருந்தது என்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்ப இந்த ஹதீஸ் 3 விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறது. ஷத்த மிஹ்ஸரஹு, முதல்ல தன்னுடைய கீழாடையை இறுக கட்டிக் கொள்வார்கள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அறிஞர்கள் 2 விளக்கங்களை இதற்கு சொல்கிறார்கள். கினாயத்துன் அனில் இஜ்திஹாதி ஃபில் இபாதாத், இபாதாத்துகளுடைய விஷயத்திலே பெருமானார் அதிகப்படியான சிரத்தைகளை எடுத்துக் கொள்வார்கள் என்பது முதல் விளக்கம். இன்னொரு விளக்கம், கினாயத்துன் அன் இஅ்திஸாலி நிசா, தன்னுடைய மனைவிமார்களை விட்டும் ஒதுங்கி இருப்பார்கள். ஆக முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய நினைவோடு அந்த நாட்களை கழிப்பார்கள். அல்லாஹ்வினுடைய இபாதத்திற்காக வேண்டி தங்களை தாங்களே வருத்தி கொள்ளக்கூடிய நிலை முதல் 20 நாட்களில் இருந்ததை விட கடைசி 10 நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதிகமாக இருந்தது என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்குகிறோம். அப்போ நாம் செய்ய வேண்டிய இந்த ஹதீஸின் அடிப்படையிலே கவனிக்க வேண்டிய முதல் செய்தி, அதிகப்படியான அமல்களிலே நாம் பேரார்வம் கொள்ள வேண்டும். ரமலானுக்கு முன்னாலே 20 நாட்களில் ஒரு 10 ஜுஸ் ஓதி இருந்தோம் என்றால் அது அப்படியே 2 மடங்கா 3 மடங்கா மாற வேண்டும். ஒரு 20 நாட்களில் ஒரு ஜுஸ் நம்ம தர்ஜுமா படித்திருந்தோம் என்றால் அது அதிகமாக மாற வேண்டும். ஒரு புயல் வீசினால் எப்படியோ அப்படி இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை வர்ணிக்கும் பொழுது சஹாபாக்களும் சரி அறிஞர்களும் சரி அப்படித்தான் வர்ணிக்கிறார்கள். ஒரு புயல் வீசினால் எப்படியோ அப்படி செயல்படுவார்கள். எல்லா விஷயத்திலையும் சதகாக்கள் ரொம்ப யோசிச்சு கொடுத்திருந்தோம்னா கடைசி 10 தினங்கள்ல அள்ளி கொடுக்க வேண்டும். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்கிற எண்ணத்திலே நாம் செயல்பட வேண்டும். இரவு நேரத்தில் நாம் கண் விழித்திருக்கிறோம் என்றால் அந்த கண் விழித்தல் ஒன்று தொழுகையாக இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதுதலாக இருக்க வேண்டும், ஏதேனும் ஒரு இபாதத்தாகத்தான் இருக்க வேண்டும். அது வீணான நிலையில் கழிவதாக இருக்கக்கூடாது. ஆக நமக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பொன்னானதாக பயன்படுத்தி கொண்டு அதனை இபாதத்துகளில் கழிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அப்போ ஷத்த மிஹ்ஸரஹு என்ற அந்த வார்த்தை நமக்கு சொல்வது இபாதத்துகளில் நீங்கள் கடினத்தை காட்ட வேண்டும். இரண்டாவது அஹ்யா லைலஹு, இரவு ஹயாத்தாக்கும், அது ரொம்ப முக்கியமானது. கடைசி 10 தினங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவை ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள். யஹ்யா உல் லைல், அது ரொம்ப முக்கியமானது. இரவை ஹயாத்தாக்குதல் என்பது கடைசி 10ல ரொம்ப முக்கியம். அப்போ உறக்கம் தவிர்த்து
அமல்களின் மூலம் இரவை உயிராக்கணும். வெறுமனே விழிச்சிருக்கிறது அல்ல. நீங்க விழிச்சிருக்கு, நிறைய பேர் விழிச்சுதான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ரமலான் முழுக்கவே தூங்காத எத்தனையோ சீரவிகள் உண்டு, உண்டா இல்லையா? ரமலான் முழுக்க தூங்காத நபர்கள் உண்டு. ஆனா அந்த உறக்கத்துக்கு பின்னாடி என்ன லாபம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். வெறுமனே கண் விழித்திருப்பது இஸ்லாத்திலே அதுல அல்லாஹுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் அதுல கிடையாது. அப்ப இந்த இரவை ஹயாத்தாக்குதல் என்பதன் மூலம் உள்ள அர்த்தம் என்ன? அந்த இரவு ஹயாத்தாக்குவதன் மூலமாக இபாதத்துகள் நிலை பெற்று இருக்க வேண்டும். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்லிதுல் 20 பிஸலாத்தின் வ நௌமின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 20 நாட்கள் எப்படி செயல்படுவார்கள் என்றால், அவர்கள் தொழுகையிலும் ஈடுபட்டிருப்பார்கள், உறக்கத்திற்கும் சென்றிருப்பார்கள். எப்போ? முதல் 20 நாளுடைய இரவுகளில். ஆனால் கடைசி 10 நாள், ரமலானுடைய கடைசி 10 நாள் பெருமானார் வைதா கானல் அஷ்ருல் அவாகிர் ஷம்மர வஷத்தல் மிஅஸர, கடைசி 10 நாட்கள் வந்து விட்டால் முழுக்க முழுக்க இபாதத்துகளிலே மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்திருக்கிறார்கள் என்பதை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிப்பு செய்வதை ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில நாம் வெளிப்படையாக விளங்கக்கூடிய செய்தி, ஒட்டுமொத்த கடைசி இரவுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிய வருவது. அப்போ அந்த அடிப்படையில் தொழுகையோ, திக்ரோ, குர்ஆன் ஓதுவதோ, அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதோ, இப்படி ஏதேனும் ஒரு செயல் மாறி மாறி இருக்க வேண்டும் இரவு முழுக்க. ஆனால் ஒருபோதும் அந்த இரவு நேரங்கள் வீணாக கழிந்தது என்று வரக்கூடாது, அல்லது தூங்கி கழிந்தது என்று வரக்கூடாது. 100% நாம் இரவை ஹயாத்தாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அது இந்த கடைசி 10 தினங்களிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இரவை ஹயாத்தாக்கணும்? அதற்கான அடிப்படை காரணம் என்ன? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இரவை ஹயாத்தாக்குவதற்கு மட்டுமே முனைந்திருக்கிறார்கள்? அதிலேயும் 100% கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என ஒரே ஒரு காரணம் தான். என்ன? லைலத்துல் கத்ருடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை காரணம் தான் இரவு முழுக்க ஹயாத்தாக்கியதற்கான காரணம். அப்ப லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்ன? நமக்கு எல்லாம் தெரியும். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு தான் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் உள்ள நன்மை என்பது 84 வருடங்கள் வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அதுதான் 1000 மாதம். நமக்கு நம்ம 84 வருஷம் நம்ம இந்த உலகத்துல வாழுவோமா அப்படிங்கிறதே என்ன இல்ல, உறுதி கிடையாது. பல பேருடைய ஆயுட்காலம் குறைந்து கொண்டே வருகிற சூழல்ல ஒரு மனிதன் ஒரு ரமலானில் லைலத்துல் கத்ர் 10 நாட்களை பயன்படுத்துவதன் மூலமாக, 10 இரவுகளை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு அடியான் ஒரே ஒரு வருடத்தில் லைலத்துல் கத்ருடைய நன்மையை பரிபூர்ணமாக அடைந்து கொண்டால் 84 வருடங்கள் அல்லாஹ்வை நின்று வணங்கிய, அல்லாஹ்விற்காக வணக்கத்தில் ஈடுபட்ட நன்மையை பெற்றுக் கொள்கிறான் என்றால் அப்ப நமக்கு எத்தனை ரமலான் கழிந்து போயிருக்கும் இல்லையா? அப்ப ஒவ்வொரு ரமலானிலேயும் இது போன்ற லைலத்துல் கத்ருடைய நன்மைக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருந்தால் அந்த நன்மைகள் எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்ப இந்த ஒரு இரவு எனக்கு கிடைத்து விட்டால் 84 வருடங்கள் நான் வணங்கிய நன்மையை அடைந்து கொள்கிறேன் என்கிற அந்த ஒரு ஆசையோடும் தேட்டத்தோடும் இந்த நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும், இரவுகளை பயன்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இரவை ஹயாத்தாக்க வேண்டும் என்பது ரமலானுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிற லைலத்துல் கத்ருடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஒரு விதத்துல சொன்னா இது ஆஃபர் மாதிரி தான். ஆஃபரை ஆஃபரை விடாத ஒரு சமூகம் அப்படின்னு சொன்னா யாருதான் சொல்ல முடியும்? முஸ்லிம் சமூகத்தை தான் சொல்ல முடியும். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஆஃபர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எந்த நிறுவனத்துக்கும் அவங்க வேலை செய்யறது இல்லை. முஸ்லீம்கிட்ட சொல்லிட்டா போதும், வேகமா பரவிடுது செய்திகள். அவ்வளவு தூரம் ஆஃபர்களை தேடி, வாய்ப்புகளை தேடி, ஒரு புதிய கடை ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது தின்பண்டத்திலிருந்து தொடங்கி துணி எடுக்கிறது எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்துட்டு போறோம். அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மோட்டிவேஷன், எவ்வளவு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. போலையா, இன்னும் அங்க போலையா, இன்னும் ஒரு தடவை கூட நீங்க போலையாலாம் கேட்கிறோமா இல்லையா? அப்ப நாம எப்படி கேட்கிறோம்? ஒரு தடவையாவது ஃபுல் நைட்டு முடிச்சிருக்கியாப்பா, 10 நாள் ஃபுல்லா ஒரு தடவையாவது ஒரு ரமலான்லயாவது ஹயாத்தாக்கி இருக்கிறோமா? இந்த பேச்சுகள் என்ன செய்யணும் இருக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஆஃபர். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்படுகிற ஆஃபர்.
அப்போ பல ஆஃபர்களை நோக்கி செல்லக்கூடிய முஸ்லிம் சமூகம் இதை ஒரு மிகப்பெரிய ஆஃபராக கருத வேண்டும். ஏதாவது அமல்களுக்கான ஒரு அழகான வாய்ப்பாக எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிற ஒரு ஆஃபர். இங்கே கூடியிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிக முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா, தயவு கூர்ந்து மக்ரிபு தொழுகைக்கு பின்னால கடைவீதிக்கு போகக்கூடிய பழக்கம் உள்ளவர்களா நாம் இருந்தால் அதை ஹராமாக்கிக்கணும். இந்த கடைசி 10 நாள் அது முற்றிலும் ஹராம். எப்படி ஹராம்? நாம் நமக்கே ஹராம் ஆக்கிக்கணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸின் அடிப்படையிலேயும் இந்த வழிகாட்டுதல் நமக்கு மிக முக்கியமானது. ஒரு ஊரிலே அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான இடம் மஸ்ஜிதுகள், அல்லாஹ்விற்கு மிகவும் கோபத்தை தரக்கூடிய இடம் கடைவீதிகள். அப்ப இன்னைக்கு நம்ம பகுதியினுடைய ஒரு பழக்கமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பர்ச்சேஸ் எல்லாம் இப்ப வந்து மக்ரிபுக்கு மேலதான். இப்ப போய் பாருங்க, கடையில யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் நோம்பு திறந்துட்டு பாத்துக்கலாம். ஏன்னா விடிய விடிய கடை இருக்கு, விடிய விடிய ஐஸ்கிரீம் விற்கிறாங்க, விடிய விடிய எல்லா விஷயங்களும் அங்க கிடைக்குது. ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, குதூகலமா இருக்கு. கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய நிலைகள் இருக்கிறது. மிகப்பெரிய கைசேதத்தை நோக்கி நாம் செல்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்ப இந்த செய்தி இங்க கூடியிருக்கிற நபர்களுக்கு தான் நாம் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இங்க கூடியிருக்கிற எல்லா சகோதரர்களும் ஒரு உறுதி எடுக்கணும். எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களோ, எங்க வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளோ, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களோ ஒருபோதும் இந்த கடைசி 10 தினங்களில் மக்ரிபுடைய தொழுகைக்கு மேல் எங்க போக மாட்டாங்க, கடைவீதியை நோக்கி செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதி எடுக்கணும். ஏன்னா குறைந்தபட்சம் வீட்டுல இருந்து அமலேவும் செய்யலாம் பரவாயில்லை, கடைவீதிக்கு போய் நம்முடைய கண்களும் நம்முடைய சிந்தனைகளும் தவறான உலகத்தினுடைய ஆசாபாசங்களை நோக்கி செல்லக்கூடிய அந்த நிலையில் இருந்தாவது குறைந்தபட்சம் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்ன செய்யும், இருக்கும். அதனால பகல் நேரங்கள் எல்லாம் நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். ஏத்திகாப்பு இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை. மற்ற இதர சகோதர சகோதரிகள் நம்முடைய நேரங்களை இரவு நேரங்களில் வீணானவற்றில் கழிப்பதிலிருந்து தற்காத்துக் கொண்டு அதனை அமல்களால் அலங்கரிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாளை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப ஃபர்ஸ்ட் அமல்களில் அதிக இஜ்திஹாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். இரண்டாவது விஷயம், அவர்கள் முழுக்க இரவை ஹயாத்தாக்குவார்கள். இது இரண்டாவது செய்தி இந்த கடைசி 10 நாள்ல. மூணாவது இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்வது ஐகதா அஹ்லஹு, தன் குடும்பத்தாரை எழுப்பி விடுவாங்க, தன்னுடைய குடும்பத்தார்களை எழுப்பி விடுவாங்க. நாம பல நேரங்கள்ல பள்ளிவாசலுக்கு வந்துருவோம், ஆண்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா குடும்பத்தார்களை ஆர்வம் ஊட்டுதல் என்பது மிக குறைவானது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரியான சகோதரிகளும் தாய்மார்களும் வீட்டுல இருக்கலாம், இரவு நேரத்தில் வணங்கக்கூடிய சகோதரிகள். அப்ப இங்க நம்முடைய பள்ளியில கடைசி 10 நாள் இரவு தொழுகைக்கு என்று 1 மணி நேரம் நம்ம ஒதுக்கி அது பெண்களுக்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கிறது. அதை தாண்டி இரவனுடைய அந்த முற்பாகத்திலேயே நாம அந்த முழு நேரத்தை ஹயாத்தாக்குறதுக்கு பின்னால வீட்டுல ஆர்வம் ஊட்டணும். சும்மா நேரத்தை வீணா கழிச்சிடாதீங்க. இந்த நேரங்கள்லயாவது சமையலுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் சுருக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சமையலுடைய வேலைகளை அவர்களுடைய வீடு சார்ந்த அவங்களுக்கு ஆண்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பணிவிடைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு சலுகையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களையும் ஆர்வமூட்டி இரவு நேர இபாதத்துகளின் மீது அவர்களுக்கு ஆர்வத்தையும் ஆசிரியையும் உண்டாக்க வேண்டும். குறைந்தபட்சம் குழந்தைகளுக்கும் லீவு நாட்கள்ல இத்தனை ரக்காத்து தொழுங்க, இத்தனை ஜுசு ஓதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யணும். ஆக குடும்பத்தை விழிக்க செய்தல் என்பது, குடும்பத்தார்களை கண் விழிக்க செய்து இந்த கடைசி 10 தினங்களில் அவர்களையும் அமல்களின் மீது ஆர்வம் ஊட்டுதல் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறையாக இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல நாம் 3 விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். ஒன்று, அமல்களில் கடுமையான உழைப்பை கொடுக்கணுங்கிற ஒரு பேராசை நமக்கு இருக்கணும் கடைசி 10ல. இரண்டாவது, இரவு முழுவதையும் ஹயாத்தாக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி அமல் செய்வதற்கான முயற்சிகளிலே அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்த கடைசி 10 தினங்களிலே இருக்கிறது. அதே போல சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அதிகமான விருப்பம் என்பது தஹஜ்ஜுதிற்கு நான் எழுவதோடு சேர்த்து என்னுடைய குடும்பத்தாரையும் அந்த தஹஜ்ஜுதை தொட வைப்பது, அவர்களையும் எழுப்பி தொட வைப்பது எனக்கு விருப்பமானது என்று சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அந்த ஒரு ஆசையும் ஆர்வமும் நமக்கு இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம், கடைசி இரவுகளில் யாருக்கெல்லாம் நின்று வணங்குவதற்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பி விடுவார்கள்.
இரவு வணக்கத்திற்கு அவர்களை தயார்படுத்துவார்கள் என்பதை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாக பார்க்கிறோம். ஆக இந்த நடைமுறைகளை நாம் கவனத்திலே கொண்டு இந்த கடைசி 10 தினங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் கவனம் செலுத்த வேண்டியது இரவு தொழுகை. இரவு நேரத்தில் நின்று தொழுதல், இபாதத்துகளுக்காக வேண்டி நம்முடைய நேரத்தை ஒதுக்குவது, இரவை ஹயாத்தாக்குதல் என்பதை கடந்து இரவிலே நின்று வணங்கக்கூடிய அந்த தொழுகை என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியத்துவம் பெறுகிறது. மற்ற எல்லா அமலையும் விட நின்று தொழுகக்கூடிய அந்த அமல் என்பது கடைசி 10 தினங்களில் இரவு நேரங்களில் கவனிக்க வேண்டும். இபாதுர் ரஹ்மானுடைய குணத்தை பற்றி குர்ஆன் குறிப்பிடும் பொழுது வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, சுஜூது செய்த நிலையிலையும் நின்ற நிலையிலையும் இரவு நேரங்களை வணக்க வழிபாடுகளிலே கழிப்பார்கள். இது இபாதுர் ரஹ்மானுடைய பண்பாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவதற்கு இணங்க நாம் இரவு தொழுகையிலே அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்றவுடன் அறிவித்த ஹதீஸ், முதல் ஹதீஸில் பெருமானார் இந்த விஷயத்தை குறிப்பிட்டார்கள். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள், அதிகமாக தேவையுள்ளவர்களுக்கு உணவளியுங்கள், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுங்கள். வசிலுல் ஐயாலி வன்னா சுனியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எழுந்து வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுங்கள், தொழுகையிலே ஈடுபடுங்கள். இப்படி செய்தால் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் சலாமத்தோடு சொர்க்கத்திற்கு நுழைவீர்கள் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசம் மதீனா சென்றவுடன் அவர்கள் மொழிந்த முதல் உபதேசமாக இருக்கிறது என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருவது இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னும் மற்றொரு ஹதீஸிலே பெருமானார் இப்படி சொல்கிறார்கள், அலைக்கும் பிகியாமில் லைல், நீங்கள் இரவு தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு தப்பு ஸாலிஹீன கப்லக்கும், உங்கள் முன்னோர்களுடைய மிக முக்கியமான வழிமுறையாக அது இருக்கிறது. அது முன்னோர்களுடைய வழிமுறை. அது முன்னோர்கள் பல்வேறு வகையான பலன்களை இந்த இரவு தொழுகையின் மூலமாக அனுபவித்திருக்கிறார்கள். இரண்டாவது பெருமானார் சொல்கிறார்கள், உங்கள் ரப்பை மிக நெருக்கமாக ஆக்கிக் கொள்வதற்கு, உங்கள் ரப்போடு நீங்கள் நெருங்கி செல்வதற்கு ஆக சிறந்த ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது இரவு நேரத்தில் நின்று வணங்குதல் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். மூன்றாவது பலனை சொல்கிறார்கள், நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரம் மற்ற எல்லா அமல்களை விட இரவு தொழுகை தொழுவது, இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கம் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரமாக இருக்கிறது. நான்காவது கடந்து போன பாவங்களுக்கு பரிகாரம் என்பதோடு இனி பாவங்கள் செய்யாமல் தடுக்கக்கூடிய சக்தியை அந்த இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கம் ஒரு அடியானுக்கு தருகிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையினுடைய சிறப்பாக சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே நாம் இரவு நேரத்திலே கியாமுல் லைல், அதனாலதான் நம்ம கியாமுல் லைலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பல இடங்களிலேயும் கியாமுல் லைல் கடைசி 10 தினங்களில் நடைபெறுவதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நேரங்களில் இரவு தொழுகை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பெருமானார் பொதுவாகவே நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கத்திற்கு அதீத கவனம் கொடுத்திருக்கிறார்கள், ஆர்வப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வணக்கத்தில் ஈடுபட்டதனுடைய நோக்கம் அதற்கு நிறைய ஃபாயிதாக்கள் இருக்கிறது, பலன்கள் இருக்கிறது என்பதுதான். அப்ப இதெல்லாம் நாம் இந்த கடைசி 10 தினங்களிலே கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதிலே மிக முக்கியமாக லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்து அதிகப்படியாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம, இறைவா, இன்னக அஃபுவுன், நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய், துஹிப்புல் அஃவ, நீ மன்னிப்பதை பிரியப்படுகிறாய், ஃபஅஃபு அன்னி, எனவே என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக என்கிற இந்த பிரார்த்தனையை கடைசி 10 தினங்களில், குறிப்பாக கடைசி 10 தினங்களுடைய இரவுகளில் அதிகமாக நாம் பயன்படுத்தக்கூடிய துஆவாக இந்த துஆ அமைந்திருக்க வேண்டும். அதை கடைசி 10 தினங்களிலே நரக விடுதலைக்கான நாட்களாகவும் அது இருப்பதால் நரக விடுதலைக்காக வேண்டியும் பெருமானார் துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஅ்திக்னி மினன் நார், என்னை நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக, வஅத்கில்னில் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், இறைவா என்னை சொர்க்கத்திலே நுழைய செய்வாயாக. இந்த பிரார்த்தனையும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் அதைவிட லைலத்துல் கத்ருடைய நன்மை அடைந்து கொள்ளும் பொருட்டு இரவு நேரங்களிலே இந்த பிரார்த்தனையை அதிகமாக செய்யும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருப்பதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதே போல இந்த கடைசி 10 தினங்களில் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலாக இஅ்திகாஃப் இருக்கிறது.
இஅ்திகாஃபினுடைய நன்மைகள் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய பேர் அருளால் நம்முடைய பள்ளியை பொறுத்த அளவிலே பல சகோதரர்கள் மிக ஆர்வத்தோடு கடைசி 10 தினங்களையும் முழுமையாக இஅ்திகாஃபிலே கழிப்பதற்கான முயற்சிகள் அல்லாஹ்வுடைய கிருபையால் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல யாருக்கெல்லாம் முடியவில்லையோ அவர்கள் குறைந்தபட்சம் சில நாட்களாவது நாம் இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக எல்லோருக்குமான வாய்ப்பு என்பது இரவு நேரத்தை ஹயாத்தாக்குவதில் இருக்கிறது. அதனை வீணடித்து விடாமல் பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இஅ்திகாஃபினுடைய நன்மையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நரக விடுதலைக்கு ஒரு உகந்த ஒரு அமலாக பெருமானார் இஅ்திகாஃபை சுட்டி காட்டினார்கள். 3 மரத்தடிகள் ஒரு அடியானுக்கும் இவனுக்கும் மத்தியிலே ஏற்படுத்தப்படுகிறது. யார் இஅ்திகாஃப் இருக்கிறாரோ அந்த அடியானுக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே 3 மரத்தடிகள் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த மரத்தடிகளின் ஒவ்வொரு மரத்தடியின் அளவும் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உள்ள தூரம். அந்த அளவு தூரம் ஒரு நபர் ஒரே ஒரு நாள், ஒரு அடியான் ஒரே ஒரு நாள் அல்லாஹ்விற்காக வேண்டி இஅ்திகாஃப் இருந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இந்த அளவு தூரம் இருக்கிறது. நரகத்தை விட்டும் அவன் மிக தூரமாக ஆக்கப்படுகிறான். அந்த அளவுக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இது போன்ற நபிமொழிகளிலிருந்து நாம் காண முடிகிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி 10 தினங்கள் ஆக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதனை நாம் கவனத்திலே கொண்டு அந்த நாட்களை நாம் கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாமா இப்னு சஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உபதேசத்தை நாம் இறுதியாக நினைவு கூர்ந்து நிறைவு செய்யலாம். இப்னு சஅதி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலா யம்பகி லிமுஃமினில் ஆகிலி அன் யஃபூத ஹாதிஹில் ஃபுர்ஸத ஸமீனதி அலா நஃப்ஸிஹி வாஹிலி. இந்த வாய்ப்பு என்பது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அல்லாமா சஅதி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வாய்ப்பு முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருப்பது ஆக சிறந்ததும் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அறிவுள்ள யாரும் இழந்து விட மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அறிவுள்ள யாரும் தனக்கும் அந்த இழப்பை தேடிக்கொள்ள மாட்டார்கள், தன் குடும்பத்தாருக்கும் அந்த இழப்பை தேடி தர மாட்டார்கள். இதை ரொம்ப சரியா பயன்படுத்திக்குவாங்க. அறிவுள்ள யாரும் இந்த கடைசி 10 நாளில் அல்லாஹ் வழங்கி இருக்கிற வாய்ப்பை இழந்து விட மாட்டார்கள். தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், ஃபமாஹிய இல்லா லிலயாலி மஅதூதா, அது எண்ணப்பட்ட சில இரவுகள் தான். ருபமா யுத்ரிகுல் இன்சானு ஃபீஹா நஃபஹத்தும் மின் நஃபஹாத்தில் மௌலா ஃபதகூன ஸஆதத்தன் ஃபித் துன்யா. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குது, எல்லாருமே அதை அடைந்து கொள்கிறார்கள். இந்த கடைசி 10 நாள் எல்லாருக்கும் கிடைக்குதுதான். ஆனால் அந்த கடைசி 10 நாளை ஸஆதத், தங்களுடைய சீதேவித்தனத்திற்கான நாளாக பயன்படுத்திக் கொள்வது சில பேர் தான். ஆனால் அதே பல நபர்கள் சீரழித்தனமாக இன்மைக்கும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், மறுமைக்கும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் பலரும் அதனை தங்களுக்கு ஹஸ்ரத்தாக ஆக்கிக் கொள்கிறார்கள், கைசேதமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அந்த கடைசி 10 நாளை மற்ற நாட்களை போலவே கருதி, சாதாரண நாட்களை போலவே கருதி கண்மூடி திறப்பதற்குள் அந்த நாட்களை கடந்து போகிற அந்த சூழல்கள் வருகிற காரணத்தினால் அந்த கடைசி 10 தினங்களை பலரும் தங்களுக்கு இழப்பாக கைசேதமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட நாட்கள் தான் இந்த கடைசி ரமதானுடைய 10 தினங்கள் என்பதை அல்லாமா சஅதி அவர்கள் சொல்லிவிட்டு, இன் தரா கதீரம் மினல் முஸ்லிமீன, முஸ்லிம்களை நீங்கள் பார்க்கலாம், அப்படியே கவனித்து பாருங்கள் முஸ்லிம்களுடைய நிலையை என்று சொல்கிறார்கள். அவ்காதி ஸமீனதி ஃபீமா லா யன்ஃபஉஹும், இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத நேரங்களை அவர்கள் வீணானவற்றிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத நேரங்களை அவர்கள் வீணானவற்றிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். யுஸஹிரூன மஅதமல் லைலி ஃபில் லஹ்வில் பாத்திலதி, இரவினுடைய முற்பகுதி முழுவதையும் அவர்கள் வீணானவற்றிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுவரைக்கும்? சஹருடைய நேரம் வரைக்கும். சஹருடைய நேரம் வரைக்கும் கண் விழித்திருக்கிறார்கள் எத்தனையோ இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள். ஆனால் அந்த நேரம் வரைக்கும் அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளும் வீணானவற்றிலே இருக்கிறது. ஃபைதா ஜாஅ வக்துல் கியாமி நாமு அன்ஹு, எந்த நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய நேரம் மிக உகந்ததோ, உதாரணத்துக்கு 2 மணிக்கு மேல இரவின் 3 பகுதிகளாக ஆக்கி அதிலே கடைசி பகுதியை தான் நின்று வணங்குவதற்கு ஆக சிறந்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நேரம் வந்துருச்சுன்னா எல்லா முஃமின்களும் முஸ்லிம்களும் போய் படுத்துறங்க போயிடுறாங்க. இன்னைக்கு நடப்புதான். எவ்வளவு காலத்துக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அற்புதமா கண்கூடான ஒரு உபதேசமாக நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். அப்ப இரவினுடைய பிற்பகுதி வரைக்கும் வீணானவற்றில் நம்முடைய கண் விழித்து நம்முடைய உறக்கத்தை தவிர்த்து பல காரியங்களில் ஈடுபடக்கூடிய முஸ்லிம் சமூகம் 2 மணி ஆயிடுச்சுன்னா எங்க போய் படுக்க போயிடுறாங்க, தூக்கத்திற்கு சென்று விடுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய கைசேதம்.
இதன் மூலம் அவர்கள் மிகப்பெரிய நலவை இழந்து விடுகிறார்கள். அவர்கள் இதை விளங்குவதில்லை. இனி இந்த வாய்ப்பு அடுத்து எந்த காலத்திலேயும் எனக்கு கிடைக்காது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் இது இழந்ததுதான். காலத்தை இழந்தால் அது திரும்ப வராது அல்லவா? அதே போல வாய்ப்புகளை இழந்தாலும் அது திரும்ப வரவே வராது. இந்த 10 நாட்களை நான் இழந்து விட்டால் இனி எத்தனை காலம் நாம் தவம் இருந்தாலும் இந்த 10 நாட்களுடைய நன்மைகள் நமக்கு திரும்ப வராது. ஆனால் முஸ்லிம்கள் இதை விளங்கிக் கொள்வதில்லை என்பதை அல்லாமா சாதி அவர்கள் கவலையோடு உணர்த்தக்கூடிய அந்த கருத்தை இப்போது நாம் நற்சிந்தனையோடு நம்முடைய நினைவிலே வைக்க வேண்டும். இன்றிலிருந்து இந்த உபதேசங்களை எல்லாம் கேட்கிற நாம் அடுத்து வரக்கூடிய 10 தினங்களை, மிக குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுடைய இரவுகளை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக, பயனுள்ள விதத்திலே கழிக்கக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கான வாய்ப்பு நம்முடைய மஹல்லாவை பொறுத்தளவிலே மிக பிரகாசமாக இருக்கிறது. அற்புதமான பள்ளியை அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான். அந்த பள்ளி முழுக்க முழுக்க வணக்கங்களால் அலங்கரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறது. இந்த வாய்ப்புகள் மற்ற எத்தனையோ மஹல்லாக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கும் கூட இரவு தங்குவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல், சரியான பாத்ரூம் வசதி இல்லாமல், எந்த விதத்திலையும் தங்க முடியாத இடங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால இஅ்திகாஃப் அமலே அவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது. இரவு வணக்கத்திற்கான அமல்களே இடையூறாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பேரருளால் நமக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் அதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதோடு, ஒருவேளை நாம் இதையெல்லாம் மீனடித்து விட்டால் மற்றவங்களுக்கு ஏற்படுற கை சேதங்களை விட நமக்கு ஏற்படுகின்ற கை சேதம் ஆக பெரியது என்பதையும் நாம் எச்சரிக்கையோடு கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி பாகத்தை அடைந்திருக்கிற நாம் இந்த கடைசி பாகம் நாளை மறுமைக்கான சாட்சிகளாக நமக்கு மாற வேண்டும். நாளை மறுமையிலே அதிகப்படியான நன்மைகளை, கோடான கோடி நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக அமைய வேண்டும். மிக குறிப்பாக புனிதம் நிறைந்த லைலத்துல் கத்ரை அடைந்த நற்பாக்கியசாலிகளாக இந்த கடைசி 10 தினங்களில் இங்கே குழுமி இருக்கிற நாம் எல்லோரும் மாற வேண்டும் என்கிற உறுதியோடு இந்த எதிர்வரக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களை நாம் கழிப்பதற்கு முன் வர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நற்பாக்கியசாலிகளாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.